நான் சொன்னேன். பீகாரிலே 243 தொகுதிகள். ஆனால் எல்லோரும் சொன்னாங்க காங்கிரஸ் கட்சி நம்ம மதிப்புக்குரிய என்னுடைய நண்பர் காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிரத்தை கூட சொன்னார். அவர்கள் தான் ஐஎன்டி கூட்டணி இந்திரா காங்கிரஸ் திமுக அதான் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம முதலமைச்சரோட இங்க இருந்து போய் அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க. அங்க எந்த மொழியில பிரச்சாரம் பண்ணாங்கன்னு தெரியாது. ஏன்னா தமிழை தவிர வேற எந்த மொழியும் பேச மாட்டேன் என்ற உறுதிமொழி எடுத்த முதலமைச்சர் அங்கே பிரச்சாரம் பண்ணாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா 243 தொகுதியில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி 202 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. பேட்டி கொடுத்திருக்கிறேன். எத்தனை தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி ஜெயிக்கும் முதலமைச்சர் நாங்கள் அவ்வளவு ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்பொழுதுமே விளையாட்டு போக்கில் சொல்லுவேன். அது எப்பொழுதுமே நடந்துடும். நம்ம நைனாவுக்கு தெரியாது. ஆனா விளையாட்டு போக்கில் எப்பவும் நான் சொல்லுவேன் 200 இடங்களுக்கு மேல நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆண் பெண்ணு தனியாக இருக்கும் பொழுது அந்த ஆணை அறிவாளால் வெட்டிவிட்டு அந்த பெண்ணை அப்படி அழகாக 19 வயது பெண்ணை அழகாக கொண்டு இடைக்காலம் 4 மணி வரையில் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார்கள். அவ்வளவுதான் என்ன மைக்கு சொல்ல முடியும். அதற்கு மேலே நடந்த விஷயங்கள் சொல்ல முடியாது. காரணம் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவ்வளவு மோசமான செயல். அந்த பெண்ணை பெற்றவர்கள் எவ்வளவு வைத்தறிச்சப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள். நம்ம வீட்டில் ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் யார் பொறுப்பேற்க முடியும்? தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்பாரா? அது மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் பாலியல் கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்து போனார்கள். கள்ளசாராயம் கோவில்பட்டி பகுதியில் விவசாயி இறந்து போனால் அந்த கரண்டவர் அடிப்பட்டு இறந்து போனால் 2 லட்சம் 3 லட்சம். ஆனா கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் செத்து போனால் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிற அரசு. அவ்வளவு அருமையான அரசு இந்த அரசு. இதைத்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய விஷயம். 100 நாள் வேலைக்கு அதிகமாக நிதி கொடுப்பது மத்திய அரசு. ஆனால் பேர் வாங்குறது மாநில அரசு. கேட்டால் நிதி வரவில்லை என்று சொல்வார்கள். அதனுடைய மேலாண்மை சரியாக கணக்கு கொடுப்பதில்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான அரசு. மக்களை பற்றி கவலைப்படாமல் வருகிற தேர்தலில் 2026ஆம் ஆண்டு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களைத்தான் முதலமைச்சராக்குவதற்கு கண்ணும் கருத்துமாக கூட்டணியை பலமாக வைத்திருக்கிறார்கள். அதுவும் இப்ப கேள்விப்பட்டார். அதுல இப்ப காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட போறது மாதிரி ஒரு செய்தி உண்டு. தாவேகா கூட போறது மாதிரி செய்தி உண்மையோ பொய்யோ தெரியாது. கரூரில் 41 பேர் இறந்து போனார்கள் தாவேகா கூட்டத்தில். காரணம் நமது மாநில அரசாங்கம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொரு ஒரு விஷயம், இனி எத்தனை கூட்டணி வைத்தால் தமிழகத்தில் வெற்றி பெறப் போவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை அதற்கு ஒரு உதாரணம். இத்தனை ஆண்டுகளாகிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பெற்றதே அரசு அமைத்தது கிடையாது. அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அம்மா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இது போல யாருக்கும் உறுதி சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்தவரை 38 வெற்றியா 3 முறை தொடர்ந்து அமைச்சராக குஜராத் மாநிலத்திலே 3 முறை அமைச்சராக இருந்ததும் பாரத நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பாரத நாட்டின் பூர்ணமாக வந்து இந்த நாட்டை தமிழ்நாட்டை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற செய்ய போவதும் நமது பாரத நரேந்திர மோடி